அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேஜ் நம்பர் 22ல் ஒரு லைன் மட்டும் 2 வார்த்தைகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது, எடுத்துக்காட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் இப்போ 4 வார்த்தைகளுக்கான எடுத்துக்காட்டு. இதில் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில். மற்ற சேனல்களில் இதுஹார், இக்ஃபா, இதுஹாம் அந்த மாதிரி காய்தாக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். நம்ம இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை, நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் நெடில்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு 27, 28 பேஜ்லேருந்து நம்ம இஸ்ஹார் இக்ஃபாக்கான காய்தாக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் தனியாக எஸ்என்எல் குரானில் தனியாக இஸ்ஹார் இக்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நூரானி காய்தாவில் தனியாக எடுத்து அதை எழுதி காட்டியிருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே எல்லா வார்த்தைகளும் நல்லா தெளிவாக எழுதியும் காட்டியிருப்பாங்க. அதனால் நமக்கு அங்கே கன்ஃபியூஷன் வராது. இந்த எஸ்என்எல் குரான்லேயும் நம்ம சொல்லலாம், நூரானி காய்தாவில் இன்னும் தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாம். இப்போ இந்த பேஜில் 4 வார்த்தைகளுக்கான, அதாவது 4 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஓதணும் அப்படின்றத அதை மட்டும் பார்க்கலாம். என்ன 20 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் நிறைய கமெண்ட்ஸ் வருது, 20 மினிட்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஜ் மட்டும் இன்றைக்கி பார்த்துலாம், ஓகேங்களா. காஃப் ஷீன் ஜேர் கி இஷ் கிஷ், மீம் ஷீன் ஜேர் மி இஷ் மிஷ், கிஷ் மிஷ், கிஷ் மிஷ், கிஷ் மிஷ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குது எல்லாமே குரில் தான். நிறைய நான் ஷார்ட்லேயும் சொல்லியிருக்கேன், லாங் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். குரிலுக்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெடில் வருது. நெடில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் இஸ்ஹார் இக்ஃபாலாம் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கிஷ் மிஷ், சீன் ரா ஜபசர் தால் ஹா. ஹா உருஃபே முசாலியாவும் கிடையாது, கல்கலாவும் கிடையாது. ஆனால் இதோட பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவி அப்படின்றதால கொஞ்சம் ஹெவியாக நம்ம த அந்த மாதிரி சொல்லணும். சர் த, சர் த, சர் த அந்த மாதிரி சொல்லணும். பாரா பேஷ் போர் கா, கா உருஃபே முஸ்தாலியா, ஓகேங்களா. அது எல்லா நிலைகளுமே தடிமனாக சொல்லணும். பாரா பேஷ் போர் காஃப் ஐன் ஜபக்கா, காஃப் ஐன் ஜபக்கா கா புர்கா, புர்கா அந்த மாதிரி சொல்லணும். ஒரு சில நேரம் இந்த எழுத்தும், அதாவது காஃப்கான மஹரஜும் ஐன்கான மஹரஜும் ஒன்றா எடுக்கிறது கஷ்டம். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு மஹரஜ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக நான் ஃபோர்ஸ் பண்ணி ஓதுறேன் அந்த மாதிரி ஓதுறதை விட்டுட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ ஓதுங்க. ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். அதனால் நேச்சுரலாகவும் ஓதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். புர்கா, புர்கா அந்த மாதிரி சொல்லுங்கள். காஃபோட மஹரஜ் ஐனோட மஹரஜ் வரலைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாலாம் பேஷ் புல், பாலாம் பேஷ் புல், புல் 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 புல். ஹா தடிமனான வார்த்தை, தால் மேலே சுக்குன், கல்கலா இல்லைங்களா. ஹா தால் பேஷ் ஹுத், ஹுத். ஹா தால் பேஷ் ஹுத், ஹுத் 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 ஹுத். இது இது அந்த மாதிரி ஓதுறோம். ஏனென்றால் கல்கலாவின் எழுத்துக்களை 2 முறைகள் நம்ம கொஞ்சம் அசைச்சு ஓதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹுத் ஹுத். வீடியோக்கு நடுவுலேயே லாஸ்ட் டைம் நம்ம கேட்ட அந்த கல்கலாவின் எழுத்துக்கள் டைப் பண்ணவங்களோட பேர், அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் வச்சுருப்பேன். அந்த ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் சவுண்ட்ஸ் வராமல் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள். மாஷா அல்லாஹ், இந்த சிஸ்டர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, எது கல்கலாவின் அந்த 5 எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். 5 எழுத்துக்களை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, காஃப் தாபா ஜீம் தால். ஆனால் தா எழுதியிருந்தாங்க, தா இல்லை சிஸ்டர், துவா. சீன் ஷீன் ஸ்வாத் துவா 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 அந்த மாதிரிலாம் அந்த துவா. மாஷா அல்லாஹ், நம்ம எல்லாரும் அவங்கள பாராட்டலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தாலாம் ஜேத்தில் யாரா ஜபர் யார், தில் யர், தில் யர், தில் யர். மீம் ஷீன் ஜபமஷ் ரா காஃப் ஜேர் ரிக், ரிக் ரிக் இக். ஏனென்றால் காஃப் கல்கலாவின் எழுத்து, கல்கலா செஞ்சு 2 முறைகள் அசைச்சு நம்ம ஓதும். மஷ் ரிக், மஷ் ரிக் அந்த மாதிரி சொல்லணும். மீம் ஒயின் ஜப மக், மக். ஒயின் உருஃபே முஸ்தாலியா தானே தவிர கல்கலா கிடையாது, கல்கலா செய்ய தேவையில்லை. மக் ராபா ஜே ரிப், ரிப்.
பா கல்கலா, பாவா கல்கலா செய்யணும். ஒயின்னு வந்து தடிமனா மட்டும்தான் ஓதணும், கல்கலா செய்யக்கூடாது. மக்ரிப், மக்ரிப், மக்ரிப். மீம் நூன் ஜபமன், ஜாலாம் ஜேசில், மன்சில், மன்சில். இதான் நான் சொன்னேன் இக்ஃபா நீங்கள் வந்து வேறு சேனல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது வந்து இக்ஃபா காய் தான், நம்ம இன்னும் நடத்தலை, இன்ஷால்லா நடத்துவோம். அப்போ வந்து நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியும். மன்சில். ஷீன் பா ஜப ஷப், ஷப். பா கல்கலாவின் எழுத்து ஷப், ஷப். அந்த மாதிரி வந்து சொல்லணும். நூன் மீம் ஜப நம், ஷப் நம், ஷப் நம், ஷப் நம். حانون زبا حن. دال قاف زبا دق، دق. حندق. قاف قلقلة. அதனால் கல்கலா செஞ்சு இருமுறைகள் கொஞ்சம் அசைச்சி ஓதுற மாதிரி ஓதணும். டக்கு, ஹண்டக், ஹண்டக். ஹம்சா நூன் ஜப அன், ஜீம் நூன் ஜப ஜன், அன் ஜன், அன்ஜன், அன்ஜன். மீம் ஷீன் பேஸ் முஷ், काफ लाम जे किल, मुश्किल, मुश्किल, मुश्किल. काफ रா पेश कुर, ता हा ஜபத்தா. இது வந்து உருஃபே முஸ்தலியாவும் கிடையாது, கல்கலாவும் கிடையாது. ஆனால் இதோட பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவி அப்படின்றதால த த அந்த மாதிரி வந்து சொல்லணும். குர்தா, குர்தா அந்த மாதிரி வந்து சொல்லணும். ஓகேங்களா. காஃப் உருஃபே முஸ்தாலியா இல்லையா, எல்லா நிலைகளிலுமே தடிமனா சொல்லணும். காஃப் சீன் ஜே கைஸ், கைஸ். மீம் தா ஜப மத், கைஸ்மத், 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 கைஸ்மத். தா காஃப் ஜப தக், யா ஹா ஜப யா. இது வந்து உருஃபே முஸ்தாலியாவும் கிடையாது, கல்கலாவும் கிடையாது. ஆனால் பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவின்றதால கொஞ்சம் ஹெவி. யா யா தக் யா, தக் யா அந்த மாதிரி வந்து சொல்லணும். தால் ரா ஜப தர், ஜானூன் ஜப ஜன், தர் ஜன், தர் ஜன், தர் ஜன். ராய சாக்கினா அதாவது சுகுன் பெச்சரா நம்ம ராய சாக்கினான்னு நினைக்கிறோம். அதை பற்றிய ஒரு சபக்கு வேறு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க, நூறானி காதில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஷல்லா அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். தர் ஜன், தர் ஜன். காஃப் தா ஜப கத், ரானூன் ஜபரன், கத்ரன், கத்ரன், கத்ரன். ராக்கு ஜபர் இருக்கிறதால ரா அந்த மாதிரி சொல்லணும். கத்ரன், கத்ரன் அந்த மாதிரி வந்து ராவை தடிமனா ஆக்கணும். ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலி யா கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட படிக்கிற வர பசங்களும் வந்து யான்னு சொல்லிடுவாங்க. முன்னாடி யா சேரும்போது இரு புள்ளிகள் வச்ச யாவாக தான் சேருமே தவிர, இந்த மாதிரி இப்படி தாக்கு வருது அந்த மாதிரி கீழே அப்படி தான் சேருமே தவிர, இந்த மாதிரி குண்டியா வந்து கடைசியில் வேணால் வரலாம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி குண்டியா வந்து சேரவே சேராது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கத்ரன். ஹா ஒரு ஃபேமஸ் தாலியா எல்லா நிலையிலுமே தடிமனாக ஓதணும். தால் கல்கலாவின் எழுத்து இரு முறைகள் அசைச்சு கல்கலா செஞ்சு ஓதணும். ஹா தால் ஜே ஹித், ஹித், ஹித். மீம் தா ஜபமத், ஹித்மத், ஹித்மத், ஹித்மத். மீம் சீன் ஜபமஸ், ஜீம் தால், தால் கல்கலா இரு முறைகள் அசைச்சு ஒரு மாதிரி வரும். மஸ் ஜித், மஸ் ஜித் அந்த மாதிரி வந்து ஓடும். காஃப் ஒரு ஃபேமஸ் தாலியா, பா கல்கலா சுகுன் பெச்ச பா. கல்கலாவின் எழுத்துக்கள் எது இருந்தாலும் அந்த காஃப் தாவா ஜீந்தால் சுகுன் பெச்சாதான் அந்த ரூல் வந்து அதற்கு அப்ளை ஆகுமே தவிர ஜபர் ஜேருக்குலாம் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகாது. ஓகேங்களா. காஃப் பா ஜே கைப், கைப், கைப். பா கல்கலா செஞ்சு இருமுறைகள் அசைச்சு ஓதணும். லாம் ஹா ஜபல் லா, லா கைப் லா, கைப் லா. ஹா வந்து ஒரு ஃபேமஸ் தாலியாவும் கிடையாது, கல்கலாம் கிடையாது. ஆனால் அதோட பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவின்றதால கொஞ்சம் ஹெவியாக ஓதணும். கைபலா, கைபலா அந்த மாதிரி வந்து சொல்லணும். பாசீன் ஜே பிஸ், தாரா ஜபத்தர், பிஸ் தர், பிஸ் தர், பிஸ்தர். நூன் ஷீன் ஜே நிஷ், தாரா ஜபத்தர், நிஷ் தர், நிஷ்தர், நிஷ்தர். ஹா வெறும் காத்து மட்டும். ஹா காஃப் ஜே ஹிக்,
மீம் தா ஜபமத் ஹிக்மத் 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 ஜீம் ஹா ஜே ஜி ஹா வந்து பிறப்பிடமே ஹெவியான வார்த்தை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு முறை திருப்பி சொல்லும்போதும் மைண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் புதுசாக சேனல் பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா, அதற்காக. கல்கலாவும் கிடையாது, உருஃபே முஸ்தலியாவும் கிடையாது, பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவின்றதால ஹெவியாக ஊதணும். ஜி லாமீம் பேஷ்லும் ஜிஹ்லும் சீன்தா ஜபசத் லாம் ஜீம் பேஷ் லுஜ் ஜீம் கல்கலாவின் எழுத்து. கல்கலா செஞ்சு முறைகள் கொஞ்சம் அசைச்சு ஓதணும். லுஜ் சத் லுஜ் ராஹா பேஷ் ரோஹ் ராக்கு பேஷ் இருக்குது பாருங்கள், இது தடிமனாகும். ஹாவின் பிறப்பிடமே கொஞ்சம் தடியாக இருக்கிறதா தடிமனாகவும் ஓதணும். ருஹ் தாகாவ் ஜபத்தக் ருஹ் தக் ஷீன் காவ் ஜேஷிக் ராமீம் ஜபரம் ஷிக்ரம் ராசீன் பேஸ் ராக்கு பேஷ் பாருங்கள், ருஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். ருஸ் தாமீம் ஜபத்தம் ருஸ்தம் சீன் ரா பேஷ் சுர் மீம் ஹா ஜப மஹ் சுர் அந்த மாதிரி வந்து சொல்லணும். மீம் ஜீம் ஜப மஜ் ஜீம் வந்து கல்கலாவின் எழுத்து, அதனால் கல்கலா செஞ்சு இருமுறைகள் அசைச்சு ஓதணும். மஜ் லாம் சீன் ஜே லிஸ் மீம் பேஷ் மும் காஃப் நூன் ஜே மும்கின் ஃபாரா பேஷ் ஃபார் சாத் ஹுர்ஃபே முஸ்தலியா இல்லையா, எல்லா நிலைகளிலுமே தடிமனாக வரும். சாத் சாத்தா ஜப சொத் ஃபுர்சத் மீம் ஹா ஜே மிஹ் வெறும் காத்து மட்டும் மிஹ் நூன் தா ஜபனத் மிஹ்னத் ஹா தாத் ஹுர்ஃபே முஸ்தலியா மட்டும்தான், கல்கலா கிடையாது. தடிமனாக ஓதலாமே தவிர கல்கலா செய்யக்கூடாது. ஹா தாத் ஜப ஹப்த் ராதா ஜபரத் ஹதரத் அந்த மாதிரி வந்து சொல்லணும். பா ஹா ஜே பி ஹா வந்து பிறப்பிடமே ஹெவி அப்படின்றதால கொஞ்சம் ஹெவியாக, இதுவும் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கல்கலா செய்யலை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஹெவியாக தான் ஊதுறோம், கல்கலா செய்யலை. பி தாரா ஜபத்தர் தர் இவ்வளோ தான் 4 வார்த்தைகள். இதெல்லாம் 2 வார்த்தைகளாக வரும். அந்த பேஜ்லேயும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் 3 வார்த்தைகள், அப்புறம் 4, 5, 6 அந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் நெடியில் வரும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவாக விளக்கத்துக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களோட வீடியோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணி வைங்க. அதுவும் இல்லாமல் காரிக்களை போல் குர்ஆன் ஓதணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.